ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, த ஃபால் ஆஃப் அ ஸ்பேரோ பை சலீம் அலி. அதுக்கு முன்னாடி நம்ம லிட்ரரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சலீம் அலியோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். சலீம் அலி இவர் வந்து 1896ல பிறந்திருக்காரு. 1987ல இறந்துட்டாரு. இவர் வந்து ஒரு ஃபேமஸ் இந்தியன் ஆர்னித்தாலஜிஸ்ட். ஆர்னித்தாலஜிஸ்ட்னா இந்த பேர்ட்ஸை பற்றி இந்த சர்வேஸ் எடுக்கிறது, ரிசர்ச் பண்ணுறது, அவர்களுக்காகவே அந்த பேர்ட்ஸ்க்காகவே தன்னை வந்து அர்ப்பணிக்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஆஃபன் கால்டு பேர்ட்மேன் ஆஃப் இந்தியா. இவரை வந்து இந்தியாவில் பறவை மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கண்டக்ட் அ சிஸ்டமேட்டிக் பேர்ட் சர்வே அக்ராஸ் இந்தியா. இவர் தான் இந்தியாவையும் தாண்டி இந்த பேர்ட்ஸ் சர்வேஸை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்தார். இன்ஸ்பயர்டு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். இவர் வந்து நிறைய இந்த பேர்ட்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வாஸ் born in Mumbai and developed interest on birds at a young age. இவர் வந்து சின்ன வயசுல பேர்ட்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. His scientific research, field studies and book made birds tale popular in India. He received many awards including the Padma Bhushan and Padma Vibhushan for his contribution to science and conservation. Okay guys, இப்போ நம்ம சலீம் அலியோட ஃபேமஸ் ஒர்க்ஸ்லாம் பார்த்துடலாம். Fall of a Sparrow autobiography, The Book of Indian Birds, Book of the Birds of India and Pakistan with S. Dillon Rapel. இதெல்லாம் தான் இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, த ஃபால் ஆஃப் அ ஸ்பேரோ. இது இவருடைய ஆட்டோபயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபினா அவரை பற்றி அவரே எழுதுறது தான் ஆட்டோபயோகிராஃபி. அதோட ஃபால் ஆஃப் அ ஸ்பேரோ இஸ் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் சலீம் அலி. இது இந்த ஃபால் ஆஃப் அ ஸ்பேரோ வந்து சலீம் அலியோடைய ஆட்டோபயோகிராஃபி. அதை அவரை பற்றி அவரே எழுதுறது. இன் திஸ் புக் ஹி நெரேட்ஸ் ஹிஸ் லைஃப் ஸ்டோரி. இந்த புக்கில் அவரே அவருடைய லைஃப் ஸ்டோரியை பற்றி சொல்கிறாரு. எஸ்பெஷலி ஹவு ஹி பிகம் இன்ட்ரெஸ்டட் இன் பேர்ட்ஸ். எதை பற்றினா எப்படி அவர் ஒரு பறவை மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஆனார் பேர்ட்ஸ் மேலே. அண்ட் ஹவு ஹி பில்ட் ஹிஸ் கரியர் இன். அப்புறம் எதனால அவர் வந்து அவரோட கரியரை வந்து ஆர்னித்தாலஜிஸ்டா பில்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல. இப்போ நம்ம செகண்ட் பேராகிராஃப் பார்த்துடலாம். சைல்டு சலீம் அலி ஷூட் அ ஸ்மால் ஸ்பேரோ வித் ஆன் அ ஏர் கன். அதாவது இவர் சின்ன வயசுல இருக்கும்போது அவரோட ஏர் கன்னால ஒரு ஸ்மால் ஸ்பேரோவை வந்து ஷூட் பண்ணிடுறாரு. கியூரியஸ் அபவுட் பேர்ட், அதை பற்றி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஹி டுக் இட் டு தி பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி BNHS வேர் WS முல்ஜர். சலீம் அலி என்ன பண்றாருன்னா, ஒரு ஷூட் பண்ண அந்த ஸ்பேரோ, அதாவது அந்த பேர்டை வந்து ஒரு WS முல்டர் அப்படின்னு ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட், இவர் வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த முல்டர் வந்து பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி BNHS அப்படின்ற ஒரு பேர்ட்ஸோட ஆர்னித்தாலஜிஸ்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல இவர் வந்து ஒரு செக்ரட்டரியா இருக்காரு. கிட்ட சலீம் அலி அந்த பேர்டை கொண்டு போறாரு. முல்டர் எக்ஸ்பிளைன் அபவுட் த பேர்ட் ஸ்பீசிஸ். சலீம் அலிட்ட முல்டர் அந்த பேர்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் எல்லா பேர்ட்ஸ் வகைகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இன்சிடென்ட் சேஞ்ச்டு ஹிஸ் லைஃப் அண்ட் கிரியேட்டட் அ டீப் இன்ட்ரெஸ்ட் இன் பேர்ட்ஸ். சலீம் அலி இந்த பேர்டை சுட்டதால இந்த இன்சிடென்ட் வந்து அவருக்கு ஒரு பிக் இம்பாக்டா அவர் வாழ்க்கையில வந்து ஏற்படுது. இதனால அந்த பறவைங்க மேல அவருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வருது. இப்ப நிறைய ஒரு பறவையை பத்தி ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. Plato studied in Germany under famous ornithologist and returned to India to conduct bird surveys. இவர் லேட்டரா என்ன பண்றாருன்னா, ஜெர்மனில நல்லா படிச்சு முடிச்சுட்டு ஃபேமஸான ஆர்னித்தாலஜிஸ்ட்டுக்கு அண்டர் அவங்களுக்கு கீழே இவர் படிக்கிறாரு. தென் இவங்க இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் இவர் பேர்ட் சர்வேஸ், அதாவது பறவைகளுடைய கணக்கீடுகள் எல்லாம் எடுக்கிறாரு. At that time there was little scientific study of Indian birds. அந்த நேரத்துல ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சின்ன ஒரு முயற்சி மாதிரி பேர்ட்ஸை பத்தி ஸ்டடி பண்றாரு. Traveled to forest, deserts and mountains observing and recording different species. இவர் பறவைகளை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக ஃபாரஸ்ட்டுக்கு டிராவல் பண்றாரு. டெசர்ட் அதாவது காடு, பாலைவனம் அண்ட் மவுண்டைன்ஸ் மலைகள், இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் எல்லா பறவைகள் விதத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரெக்கார்ட் மாதிரி பண்றதுக்காக இந்த மாதிரி பயணங்கள் மேற்கொள்றாரு. இதை பத்தி நோட்டும் பண்ணிக்கிறாரு. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பேராவில் என்ன சொல்றாங்கன்னா, the book describes, இந்த புக் எதை பத்தி சொல்லுதுன்னா, his childhood and education, அவருடைய childhood and education பத்தி சொல்லுது. struggle to find a stable job. இவர் ஒரு நிரந்தரமான வேலையை எப்படி அடையிறதுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்லுது. field experience in remote parts of India, his role in establishing bat study as a scientific discipline in India. இந்த சலீம் அலி மேற்கொண்ட அந்த எஸ்டாப்ளிஷிங் பேர்ட் ஸ்டடி என்ன பண்ணுதுன்னா, ஒரு சயின்டிபிக் டிசிப்ளினை வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வரப்படுது. ஆக்சுவலாக அவருடைய சின்ன யங் ஏஜ்ல வந்து அவர் வந்து ஒரு எல்லோ த்ரோட்டட் ஃப்ளாரை வந்து ஷூட் பண்ண காரணத்தினால ஒரு டாக்டர் முல்டர் அப்படின்ற அந்த அவர்கிட்ட அந்த பேர்டை வந்து கொண்டு போறாரு.
அட் த சேம் டைம் அவர் வந்து பேர்ட்ஸ பத்தி நெறைய எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. ஏன்னா, அவரும் ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட். அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது சலீம் அலிக்கு வந்து பேர்ட்ஸ் மேல நெறைய இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அன்னையிலருந்து அவர் என்ன பண்றாருன்னா, நெறைய சர்வேஸ் எடுக்குறாரு. அதனால அவர் எங்கெங்கலாம் பயணம் பண்றாருன்னா, ஃபாரஸ்ட், மவுண்டன்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் இந்த மாதிரி நெறைய ஏரியாஸ்க்குலாம் போயி, என்னென்ன பறவைகள்ல இன்னும் என்னென்ன விதம் இருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஆட்டோபயோகிராஃபி இஸ் நாட் ஒன்லி அபௌட் பேர்ட்ஸ், பட் ஆல்சோ அபௌட் dedication, scientific curiosity, and love for nature. It shows how one small incident, the fall of a sparrow, shaped his entire life. என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஆட்டோபயோகிராஃபி மட்டும் இல்ல. இது ஒரு ஒரு பேர்ட்ஸ் மேல சலீம் அலிக்கு இருக்கிற டெடிகேஷன காட்டுது. இவருடைய சயின்டிஃபிக் கியூரியாசிட்டி, லவ் ஃபார் நேச்சர், இயற்கை மேல இவருடைய காதல காட்டுது. இட் ஷோஸ் அ ஸ்மால் இன்சிடென்ட், ஒரு சின்ன விஷயம், ஒரு ஃபால் ஆஃப் அ ஸ்பேரோவை இவரு ஷூட் பண்ணதுனால அவரோட என்டையர் லைஃபே சேஞ்ச் ஆகுது. தீம்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லவ் ஃபார் நேச்சர். புக் ஷோஸ் டீப் பேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் and wildlife. Curiosity. It highlights how curiosity leads to knowledge discovery, dedication and hard work. Then conservation and awareness, self discovery. இதெல்லாம் இந்த சலீம் அலியோட ஆட்டோபயோகிராஃபியோட தீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா guys இதுல ஓவரால் சம்மரி என்ன சொல்றாங்கன்னா, The Fall of a Sparrow by சலீம் அலி. இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபினா ஒரு பர்சன் அவரை பத்தி அவரே எழுதியிருக்கிறது தான் ஒரு ஆட்டோபயோகிராஃபி. இதுல வந்து சலீம் அலி அவரோட பேர்ட்ஸ் கூட அவருக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ அவருடைய ஆட்டோபயோகிராஃபி ஒர்க்ல எழுதுறாரு. த ஃபால் ஆஃப் அ ஸ்பேரோ. அதாவது இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு சின்ன வயசுல அவர் ஒரு ஸ்பேரோவ வந்து ஒரு பேர்ட வந்து கொன்றுப்பாரு அவரோட ஏர் கன்னால. அந்த ஒரு இன்சிடென்ட் அவர வந்து ரொம்ப அவரோட லைஃப்ல வந்து இம்பாக்ட்ட ஏற்படுத்துது. அந்த பேர்ட தூக்கிட்டு இன்னொரு ஆர்னித்தாலஜிஸ்ட் அவர் வந்து ஒரு செக்ரட்டரியா இருக்காரு. அவர் பேரு டாக்டர் முல்டர். அவர்கிட்ட அந்த பேர்ட கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது, அவரு அந்த பேர்ட்ஸ பத்தி நெறைய எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. தென் இன்னும் பேர்ட்ஸ பத்தி நெறைய சொல்றாரு. இதனால சலீம் அலிக்கு பேர்ட்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அவர் நெறைய ரிசர்ச் பண்றாரு. நெறைய சயின்டிஸ்ட் கூட. சலீம் அலி அவருடைய ஹையர் எஜுகேஷனுக்காக ஃபாரின் போயிட்டு பெரிய பெரிய இந்த ஆர்னித்தாலஜிஸ்ட்க்கு அடியில வந்து படிக்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு பேர்ட்ஸ் மேல இன்னும் நெறைய இன்ட்ரெஸ்ட் வருது. அவர் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் நெறைய பேர்ட் சர்வேவும் எடுக்குறாரு. இந்த மாரி சர்வேஸ்லாம் அவர் எடுக்கும்போது அவர் எங்கெங்கலாம் போறாருன்னா, நெறைய காடுகளுக்கு போறாரு. தென் மவுண்டன்ஸ், டெசர்ட் இந்த மாரி நெறைய இடத்துக்கு போய் புதுவிதமான பறவைகள் எல்லா பறவைய பத்தியும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஃபுல் லைஃப்பையும் பேர்ட்ஸ்க்காகவே அர்ப்பணிக்கிறாரு. அதாவது ஒரு சின்ன வயசுல ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் தான் அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் ஃபியூச்சர்ல அவர் ஒரு பெரிய ஆர்னித்தாலஜிஸ்ட்டா ஆகியிருக்கு. தென் அது மட்டும் இல்லாம அவர வந்து இந்தியாவுல பேட்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவரு பத்மபூஷன், பத்ம விபூஷன் இந்த மாரி நெறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அண்ட் லாட் ஆஃப் சர்வேஸ் பேர்ட்ஸ பத்தி நெறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. தென் இவர் நெறைய சயின்டிஸ்ட்ட மீட் பண்ணியிருக்காரு. பேர்ட்ஸ பத்தி நெறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. தென் இவர் எப்படி காந்தி, நேரு இவங்களெல்லாம் மீட் பண்ணி என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த ஃபால் ஆஃப் அ ஸ்பேரோ இந்த ஆட்டோபயோகிராஃபில சலீம் அலி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆன் த டைம் இது வந்து இந்தியாவுல ஒரு பெரிய இம்பாக்ட்ட வந்து இந்த சலீம் அலி ஏற்படுத்தியிருக்காரு. காய்ஸ் இந்த ஆர்னித்தாலஜிஸ்ட் அண்ட் பேர்ட்மேன் ஆஃப் இந்தியா அண்ட் டாக்டர் முல்டர் இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. தென் 2 மார்க் கொஸ்டின்லயும் கேட்க சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம்மரி எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போலான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் லிட்டரரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி இன்னொரு லிட்டரரி வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. பாய்.